இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். ஸோ பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்த்தாவே தெரியும் என்னோடய ட்ரெஸ், மாமா ட்ரெஸ். ஆக்சுவலாக மாமா நாளைக்கு தான் கிளம்புறேன், இன்றைக்கி கிளம்பல. ஸோ மாமா இங்கே தான் இருப்பான். ஸோ இது வந்து என்னோடய அம்மா ட்ரெஸ், அது நித்துவோட குட்டி ட்ராலி. ஸோ சரவணா ஸ்டோரில் இருக்கிற எல்லாமே வந்து சாப்பாடு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு. இது நித்தோட என்னது ஊஞ்சல், தொட்டில். அது இது என்னோடய நித்துக்கு தான் எல்லாமே, மாத்திரை, மருந்து, அவனோட பேம்பர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இது அம்மாவோட ஹேண்ட்பேக். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த பெட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இதுக்குன்னு தனி ஒரு லக்கேஜ் வேணும் போல். ஸோ அதனால் அதை விட்டுட்டு போயாச்சு. ஓகே, அதுக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து உண்டியலில் காசு போடணும். இதில் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் கோவில் திருவிழாவுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே இருக்கோம் எங்களோட கோவில். இதுதான் எங்களோட கோவில். இது கல்லால் ஐயனார் கோயில். ஸோ இப்போ நாங்கள் திருநெல்வேலிக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் காசு உண்டியில் ஆல்ரெடி இந்த உண்டியல் வெயிட்டாக தான் இருக்குது. இவ்வளோ காசு இல்லை, 10 மணி நேரம் தெரியல. அப்பா ரெகுலராக இது போடுவாங்க. பட் முன்னாடி நான் போட்டுருந்தேன். இப்போ நான் கல்யாணம் அதுக்கப்புறம் அப்பா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நான் ஏன் இப்படி ஒட்டி வச்சிருக்கேன், நித்துக்கா இப்படி எடுக்கும்போது ஏதாவது விழுந்துச்சுன்னா உழுங்கிட்டானே என்ன பண்ணுறது. ஸோ அதனால நான் இப்படி ஒட்டி வச்சிருந்தேன். இப்போ எல்லாமே நம்ம போடலாம். இல்லை காசு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது ஆக்சுவலாக ரொம்ப பழைய காசு. இது இங்க பாருங்கப்பா, இது நான் சின்ன வயசுல உள்ள காசுப்பா. ஆமா, 2 ரூபா 2000ல் அடிச்சிருக்கு பாருங்க. எனக்கு அப்போ ஒரு 4 வயசு இருந்திருக்கும். எடுத்து வை அந்த காசு. எடுத்து வை, இதெல்லாம் கிடைக்காத பிறகு. ஸோ ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. பாதி தான் போட்டிருக்கோம், ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ அதனால் பாதி தட்டில் ஆக்சுவலாக போடுவாங்களா, அதுக்காக எடுத்து வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், இது போட்டாச்சு. இதை பேக் பண்ணியாச்சு. ஆட்டோ மாட்டோ கூப்பிட்டா சாமி கும்பிட்டணும். சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து டாக்ஸியில் ஏற்றோம். டைம் வந்து 6:50. ஆனால் ட்ரெயின் டைமிங் கேளுங்களேன், 7:30. எனக்கு தெரியல, ஆக்சுவலாக நான் ஏறுவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஏன்னா வண்டலூர் பெருங்கலூர் டிராஃபிக்கில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே எங்கள் ஐயனார் என்னை வந்து கைவிட மாட்டார், என்னை வந்து எப்படியோ ட்ரெயினில் ஏற்றிவார், வெயிட் பண்ண வைப்பார். அதே மாதிரி ட்ரெயின் வெயிட் பண்ணிச்சுங்க. அந்த ட்ரெயின்ஸ் கரெக்டாக 7:30க்கு எடுக்க வேண்டியது 7:38 வரை அங்கே தான் நினச்சி நாங்கள் கரெக்டாக போய் ஏறிட்டோம். ஸோ நித்து வந்து அவனுக்கு எல்லாம் கவர் பண்ணி, அவனை ஏசி வரையா, ஸோ அதனால் அந்த ரொம்ப ஏசியாக இருக்கும் ட்ரெயின், அதனால் எல்லாம் கவர் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவன் நல்லா தூங்கினான் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலாக நான் கீர்த்தி, சித்தி எல்லாருமே பார்த்தேன். அம்மா உட்காந்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டோம். எல்லாருமே ஒன்றா தான் வந்தோம் திருநெல்வேலிக்கு. ஸோ ஃபைனலாக ஏறிட்டோம். அதுவே ஒரு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு. நீத்து தான் கீர்த்தியனையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தான். எல்லோரும் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறாங்க இவங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். ப்ரீவியஸ் இயரும் போனோம். பட் அப்போ அவன் கை கால் இருந்தாலும் அவனுக்கு தெரியாது, என்னது எதுவுமே தெரியாது. பட் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி ட்ரெயினில் ஊருக்கு போகிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. உங்களோட பயணத்தை பற்றி நீங்கள் ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. கேவலமாக இருக்கு. அவங்களுக்கு வந்து B8 போட்டுருக்காங்க, எங்களுக்கு வந்து B3. ஸோ ரொம்ப லாங் அவங்க விட்டு வரதுக்கு. ஸோ ஸ்நாக் பேக்கு. ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நாங்கள் ட்ராவல் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, இப்போ சாப்பிட ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. அங்கேருந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு எங்களோட இடத்துக்கு. சாப்பிட வேண்டியதான். ஸோ ஃபைனலாக நானும் படுத்துட்டோம். படுத்தாச்சு. மார்னிங் பார்க்கலாம். பாய். ஃபைனலாக திருநெல்வேலி ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இறங்கும்போது டைம் வந்து 4 கிட்ட, ஆமாம் 4:05 என்னமோ 4:10 என்னமோ வந்துடுச்சு. ஸோ திருநெல்வேலியை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பஸ் ஏறவே ஒரு பெரிய போராட்டம். ஏறினோடனே தூங்கிட்டோம். அங்கே போய் பார்த்தா அதுக்கப்புறமா ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா கோயிலுக்கு இவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் ரூம் பக்கத்துலேயே வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூம் வாடகை தெரியுமா, 1600 ரூபா. இது ரூம் கிடையாது, ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, பழைய காலத்து வீடு. ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த வீடு, எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் 1500 கொடுத்து போகிறோமேங்கிற ஒரு மன, ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்காதான், இப்படி தான் கிடைக்குமா, எல்லாமே இப்படி தான் இருக்குமா. ஸோ அதனால் ஃபைனலாக ஓகே எல்லோரும் தங்கினா. அங்கே வந்து பாத்ரூமே ஏதோ மாதிரி கட்டி போட்டிருந்தாங்க. எல்லோரும் போயிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு.
ஸோ எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது சாப்பிட்டு போயிடலான்னா டைம் ஆகிடுச்சு ரொம்பவே. நம்ம கிளம்பும்போதே 11 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஓகே ஒரு கடையை பார்த்தோங்க. எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் சூப்பராக இருக்கும் சாப்பாடலாம். பட் சரி தூத்துக்குடி மாவட்டம் அந்த இடத்துல நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் இங்கே சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு திருப்தியாக கோயிலுக்கு போயாச்சு. செம்ம வெயில். ஆனால் நாங்கள் போகிற இடம்லாம் கடைங்க நிறையா இருந்துச்சு. அதில் கவர் பண்ண முடியல. கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன தெரியுதா இதெல்லாம் அச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கள் சித்தப்பாக்கு மொட்டை அடிக்க போகிறோன்னு. ஸோ அங்கே தான் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். மைக் எடுத்துகிட்டு வரல, அப்படியே கோயிலில் வாங்கி வச்சுருவான். எங்கள் சித்தப்பா போயிட்டு டோக்கன் வாங்க போயிருந்தாங்க, பில் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா நான் உள்ளே போனால் அங்கே குழந்தைங்க எல்லாமே அவ்வளோ அழுகுங்க. எல்லாம் 1 வயசு குழந்தைங்க, 11, 10, 6, 7 months குழந்தைங்கலாம் இருந்து ஐயோ கடவுளே. அப்போ தான் சடனாக எனக்கு நித்திரன் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ பாப்பா தம்பியும் இப்படி தானே அழுவான் அப்படின்னு. அப்புறம் எங்கள் சித்தப்பாக்கு மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து இது கடலுக்கு போயிட்டு குளிக்கணும். ஸோ வலிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தப்பாக்கு. அங்கே எங்கள் தாடியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தால் மொத்தமாக வலிச்சிட வேண்டியதான். எங்கள் சித்தப்பா எல்லாத்தையும் வலிச்சிட்டாங்க, மண்ணில் இருக்கிற எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியே போயிருந்தோம். ஸோ நிதிரன் சார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் ஓட்டுவான், வேறு யாருக்கிட்டையுமே போக மாட்டான். மாமாவும் இல்லையா அன்னைக்கு. ஸோ மாமா அன்றைக்கி தான் கிளம்புனாங்க. காலெலாம் அவ்வளோ கொதிக்குதுங்க. பீச்சுக்கு போகிற வழி ஆக்சுவலாக இது ஹீட்டு. என்னால் நடக்கவே முடியல, ஒரு ஓடிட்டு இருந்தேன். ஓகே இங்கே கொஞ்சம் இணல் இருந்தது, இதில் கொஞ்சம் நின்றுட்டு அப்புறமா அப்படியே சுற்றி பார்த்தேன். ஐயோ என்னோட இவ்வளோ வெயில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அப்புறம் இறங்கணும். அங்கே இறங்கி தான் பீச் தெரியுதா, இங்கேருந்து பார்க்கும்போது பீச் சூப்பராக இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து போயிட்டு இது வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு கொடுத்தாங்க. நித்திரன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தார் சார் அழகா. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு பயமே இல்லை. ஆடு மாடு கோழி எதுவும் பயம் இருக்காது சார். எல்லாத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டார் வர. கீர்த்தியும் வந்து வச்சா வாங்கிட்டு கொண்டு. ஸோ கீர்த்தி கூட பயப்படுறா, நித்திரன் பயப்படலை. வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்களா பீச் என்னங்களை வான்னு அழைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பீச்சில் வந்து குளிச்சுட்டு வந்து இங்கே தான் ஏதோ ஒரு கிணறுன்னு சொல்லுவாங்க. இந்த கிணத்துல தான் வந்து குளிக்கணும். 4 ஜக்கு தாங்க ஊற்றுவானுங்க, அதுதாங்க குளியல். ஸோ இப்போ முன்னாடிலாம் பாத்ரூம்லாம் இருக்கும் இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை, லேடிஸ்க்கும் இல்லை ஜென்ஸ்க்கும் இல்லை. ஸோ அதனால ஒரே கஷ்டமாகி போச்சு. இந்த 4 ஜக்கு தண்ணிக்கு தாங்க இவ்வளோ கூட்டம். ஸோ படிக்கட்டும் ஒழுங்காக இல்லை. ஓகே எப்படியோ இறங்கி கீழே விழுந்துடக்கூடாதா பெருமாளேன்ட்டு இறங்கி போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடல்கிட்ட போயிட்டோம். அங்கே ஐயோ இந்த மண் சரியான சுடுங்க, கூட அவ்வளோ சூடு. அந்த சூட்லேயே நம்ம வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு கொஞ்சம் மெதுவாகவே போனேன். அவ்வளோ சூடான ஆக்சுவலாக போகும்போது கூட எனக்கு அந்த தெரியல. ரிட்டன் வரும்போது ஒரு சூடு இருந்துப்பாங்க. ஐயோ காலே பொக்குளும் வர மாதிரி ஆகிடுச்சு. நித்திரம் மூஞ்சி பாருங்களேன், அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக உட்காந்து அப்படி மண்ணிலேயே நீச்சல் அடிச்சிட்ருக்கு. அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவன் இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. ஐயோ கடவுள். நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இறங்குமான்னு கூப்பிட்டு கொஞ்சமாக அப்படியே இறக்கி விட்டாங்க. அப்போ கூட வந்து இறங்கல சார். ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்னான். பட் அவன் அழுதுகிட்டே இருந்தான். நீ தூக்கி ஆகணும் நீ அப்படின்னு. அவனுக்கு அந்த அலை வருதுல, அது பயம் அவனுக்கு. அதை பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து இந்த குங்குமம் சந்தனம்லாம் வச்சு பொட்டு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதை வச்சோம் உடனே அழிச்சு விட்டான். அப்புறம் சித்தப்பக்கம் வந்து மண்டையில் வந்து சந்தனமாக ஆகணும். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிற வீடியோஸ்லாம் நான் எடுக்க முடியல. நாங்கள் ஃபோன்லாம் அலோட் கிடையாது. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எடுத்தேன். ஸோ தம்பி ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த வெயிலில் ஐயோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா வந்து பின்னாடி பீச் தெரியுது, அதை எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இருக்கிற வெயிலில் எங்கப்பா அதை எடுக்குதுன்னா எங்கள் அப்பா எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. அங்கே பாருங்க இது ஒன்றுமே தெரியல, லைட்டாக தான் தெரியுது ஆக்சுவலாக. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ வந்து எல்லாமே அப்படி அவங்களாம் விடவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, இதான் திருச்செந்தூரோட கடல். ஸோ எல்லாம் ரூமுக்கு வந்துவிட்டோம். செம்ம டயர்டு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ சரியான வெயில். நான் வரும்போதே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் ஆக்சுவலாக. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே கிளம்பலான்னு எல்லோரும் பேக்கிங்லாம் முடிச்சிச்சு கிளம்பியாச்சு. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த வீடு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஒரு ரூமு ஒரு வீடு அப்படி இல்லாமல் ஏதோ மடம் மாதிரி கட்டி போட்டிருக்கானுங்க. அங்கேருந்து இங்கே வர ஒரு மடம் மாதிரி தான் இருக்குது இந்த வீடு பார்க்குறதுக்கு. எனக்கு ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கு 1600 எனக்கு வந்து ரொம்ப டூ மச்சாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரூம் எப்படி இருக்குது, இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு 1600 ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு தோணு. ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்களோட சாத்தன் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இதான் எங்கள் குடும்ப கோயில், கல்லால் ஐயனார் கோயில். ஃபுல்லாகவே இப்படி தான் காடு சுற்றி காடு மட்டும்தான் இருக்கும் அங்கே. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. வருஷம் அங்கே போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக கார் தான் நிற்கும். போகிற வழியெல்லாம் லைட் எல்லாம் கட்டி வச்சு லைட் சூப்பராக இருக்கும். சொடலமட சாமி ஆட்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் வந்து சொடலமட சாமி ஆட்டத்தை எடுக்கலை, கவர் பண்ணலை. வேணும் தூங்கிட்டு
எடுத்திருக்கேன். என்னால் சுத்த முடியல. பட் மற்றபடி எல்லா வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இப்படி தான் ஃபுல்லாகவே வீடு மாதிரி கட்டிட்டு எல்லாருமே இருப்பாங்க. இதெல்லாம் வெளியே இருந்தது. ஏன்னா உள்ள கோயிலுக்குள்ளே வந்து இடம்லாம் காலியாக இடம் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லோரும் ஒரு இடம் பிடிச்சிருப்பாங்க. இடம் பிடிக்காதவங்களாம் அந்த மாதிரி தோப்புக்குள்ளே காட்டுக்குள்ளெல்லாம் அப்படி கட்டிப்பாங்க. இதுக்கப்புறம் இறங்கி உள்ளே போக வேண்டியது தான். ஸோ இதோட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கோயில் எப்படி இருக்குது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.